ஹாய் கைஸ்! இது யூடியூப்ல என்னோட முதல் வீடியோ. ஆக்சுவலா எனக்கு ஸ்டோரி சொல்றது ரொம்ப பிடிக்கும். பட் அது கரெக்டா சொல்றான்னு தெரியல. பட் எனக்கு ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி சொல்றது ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றதுக்கு ரெடி. நீங்க கேட்கறதுக்கு ரெடி அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆக்சுவலி நான் வந்து ஜேகே பயாஸ். அதனால எங்களோட சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஜேகேயோட ஸ்டோரியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதனாலதான் இந்த ஸ்டோரியை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம எபிசோட் வைஸ் தான் போக போறோம். ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி கம்மி பார்ட்டா தான், அதாவது 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்ல இருக்க போகுது. பட் அப்படியே பிக்கப் ஆகி மேபி நான் நல்லா பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்றேன். தமிழ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளோட ஸ்டோரி பேரு நீ வந்த பிறகு. இதுல ஹீரோ ஜங்கு, ஹீரோயின் நீங்க தான் ஒய்என். ஹீரோவோட இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஃபேமஸான ஐடல். கேமரா முன்னாடி செம்ம கான்பிடென்டான ஆளு. ஆனா கேமரா ஆஃப் பண்ணிட்டா ரொம்பவே சைலண்டான அண்ட் சிம்பிளான ஆளு. கொஞ்சம் அதிகமா திங்க் பண்ணுவாப்ல. ஜேகேக்கு லவ்னா பயம். ஏன்னா எல்லாருமே அவனோட ஃபேமுக்காக தான் அவனை லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அவளுக்கு புக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சமத்து பொண்ணு. ஒய்னுக்கு ஒரு பயம். அது என்னன்னா யாராவது அவகிட்ட சொல்லாம அவளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. எதனாலன்னா அவளுக்கு அவ பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அவளோட பாட்டி உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாங்க. பட் அவ சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால பாட்டி என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த அறியாத பருவத்துல வந்து அந்த அந்த பயம் தான் அவளுக்கு இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ எபிசோட் 1 போயிடலாமா? இன்ட்ரோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஏர்போர்ட் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட்ல ஒரு சேர்ல பையன் வந்து உட்கார்ந்துருக்கா. எல்லாருமே ரீல்ஸ் பாக்குறது, செல்ஃபிஸ் எடுக்கிறது, கால் பேசுறதுன்னு ஏர்போர்ட்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஆனா ஒய்யன் மட்டும் ரொம்ப சைலண்டா உட்கார்ந்து அவன் அந்த புக்குள்ளதான் மூழ்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல பிளாக் ஹூடி, கேப், மாஸ்க்னு போட்டு ஒருத்தன் சைலண்டா நடந்து வந்தான். யாருக்கும் தெரியாம வெளியே போகணும் அப்படின்னு பதட்டமான ரியாக்ஷனோட நடந்துட்டு இருந்தான். சடனா ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அந்த மாஸ்க் போட்ட ஆள் மேல எடுத்தான். அந்த பையனோட கையில வச்சிருந்த ஜூஸ் அந்த பிளாக் ஹூடி போட்டிருந்தவர் மேல சிந்திருச்சு. இந்த பையனும் பயத்துல அழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி குட்டி பையன் அழ ஆரம்பிச்சான். உடனே அந்த மாஸ்க் போட்ட ஆளை சிரிச்சுட்டு இப்போ ஓகேடா விடு, ஆனா என்கிட்ட திக்கு இல்லையே என்ன பண்றது அப்படின்னு அந்த பையன் கிட்ட அழகா கேட்டான். அந்த பையனும் ஹோம் போல கியூட்டா அந்த ஹூடி போட்டிருக்கவரை பார்த்தான். ஒய்யன் இதை பார்த்துட்டு இருந்தவ எந்திரிச்சு வந்து அவளோட பேக்ல இருந்து டிஷ்யூ எடுத்து அவருக்கு கொடுத்தா. இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான். அந்த வாய்ஸை கேட்டதுமே இவருக்கு உள்ளார அப்படியே ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளும் பார்த்தா. ஆனா இவர் ஐடல் அப்படிங்கிறத அவளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவ ஐடென்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சான் அவ ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஒரு நிமிஷம் அவனோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன செலிபிரிட்டின்னு பார்க்காம என்கிட்ட பேசுற ஒருத்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சான். ஏன்னா அவனோட ஆசையும் அதுதான். அவனை வந்து செலிபிரிட்டி நினைப்புல யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஆளை நான் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருப்பான். இப்போ அதே மாதிரி ஒய்யனை மீட் பண்ணதும் அவனுக்கு உள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். அவ உடனே ஹெல்ப் பண்ணிட்டு அவளோட நோட் புக் எல்லாத்தையும் பேக்ல வச்சுட்டு நடந்து போக ஆரம்பிச்சான். அங்க இருந்து ஒரு சின்ன புக் மார்க், அவளோட நோட் புக்ல இருந்து ஒரு சின்ன புக் மார்க் கீழே விழுந்துருச்சு. அதுல ஜிகே எடுத்து வாசிச்சு பார்த்தா அதுல என்ன எழுதிருந்தது அப்படின்னா, சில சந்திப்புகள் நம்மளோட லைஃப மாத்திடும். ஆனா அது அப்போ நமக்கு தெரியாது அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஜேகே அத எடுத்து படிச்சுட்டு லைட்டா சிரிச்சான். நல்லா இருந்தது அந்த புக் மார்க்ல எழுதிருந்தது அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அதை படிச்சுட்டே இருந்தான். ஆனா அப்போ ஜேகேக்கு தெரியாது அது வெறும் புக் மார்க் மட்டும் கிடையாது, அவனோட காதல் கதையோட ஆரம்பம்னு. அதே நேரத்துல ஹீரோயின் கேப்ல இருந்து அவளோட நோட் புக்க பார்த்துட்டு இருந்தா. அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சது அதுல அவ வச்சிருந்த புக் மார்க் இல்ல அப்படின்னு. நோட் புக் ஃபுல்லா புரட்டி பார்த்தும் அந்த புக் மார்க் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த புக் மார்க் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அவளோட பர்த்டேக்கு அவ அம்மா நிறைய புக் மார்க்ஸ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு புக் மார்க்ல தான் அவ எழுதிருந்தது காணாம போச்சு. மறுநாள் மார்னிங் ஜேகே ஒரு மீட்டிங்ல இருந்தாரு. ஆனா அவர் நினைக்கும் ஃபுல்லுமே மொயின் மேலதான் இருந்துச்சு. அங்க இருந்தவங்க ஜேகே ஆர் ஓகே அப்படின்னு கேட்டாங்க. சிரிச்சபடி ஃபைன் அப்படின்னு சொன்னா ஜேகே. ஆனா அவன் ஃபைனா இல்ல, ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது.
அப்படியே நம்ம ஹீரோயின பார்த்தா, ஒரு புக் ஸ்டோர்ல ஒர்க் பண்றா. ஷெல்ஃப்ல புக்ஸ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஒரு கஸ்டமர் வந்து, "லவ் ஸ்டோரீஸ் புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு கேட்டாரு. ஒய்யன் சிரிச்சுக்கிட்டே, "ஹேப்பியா இருக்கணும்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி ஒரு புக் எடுத்து குடுத்தா. அவரும், "அப்படின்னா இந்த கதை?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஒய்யன், "சில புத்தகங்கள் உங்களுக்கு எல்லா பேஜஸ்லயும் சந்தோஷத்த கொடுத்தாலும், கடைசி ஒரு சில பக்கங்கள் மட்டும் உங்கள கண்டிப்பா அழ வைக்கலாம்" அப்படின்னு சொன்னான். அவருக்கு அந்த புத்தகத்த உடனே வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாச்சு. சரிம்மான்னு அவர் வாங்கிட்டு கிளம்புனாரு. போனவர, "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒய்யன் சொன்னா, "கடைசி சில பக்கங்கள் உங்கள ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு, உங்கள சந்தோஷப்படுத்தின அந்த பழைய பக்கங்கள், அதாவது முந்தின பக்கங்கள மறந்துடாதீங்க" அப்படின்னு சொன்னான். அத கேட்ட அவரு எதுவுமே சொல்லாம, தலைய மட்டும் அசைச்சபடி அங்க இருந்து போனாரு. இந்த ஒய்யன் சொன்ன இந்த வார்த்தைய, அந்த புக் ஸ்டோர் டோர் பக்கத்துல நின்னு ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தான். "உள்ள போகவா? வேணாமா?" அப்படிங்கிறபடியே நின்னான். அப்போ ஒயன் அந்த பையன பார்த்தான். அது யாரு அப்படின்னா, நம்மளோட ஜேகே தான். ஆனா ஒய்யனுக்கு ஜேகேவ ஞாபகம் இல்ல. ஜேகே உள்ள போகவா? வெளிய போகவா? இல்ல வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கவும், ஒய்யன் ஜேகேவ கூப்பிட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ சார், அதான் வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் யோசிச்சா எப்படி? வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். ஜேகேவும், "சரி, ஓகே, போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஒயன் கிட்ட ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சான். என்னதான் ஏர்போர்ட்ல இவங்க மீட் பண்ணி இருந்தாலும், இப்போ ஜேகே ஒய்யன நோக்கி வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பு அவங்களோட லைஃப்ல அவங்கள கொஞ்சம் முன்னோக்கி நகர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இனிமேல் இவங்களுக்குள்ள எப்படி அந்த ஃபர்ஸ்ட் மீட்டப் எப்படி இருக்கு? ஜேகேவ பத்தி ஒய்யன் தெரிஞ்சுக்கிறாளா? அப்படிங்கிற மாதிரி இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எப்படி எண்ட் ஆகுது? அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால ஏதாவது வாய் கோளாறு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த எபிசோட் தரமா நம்மளுக்கு அப்படியே பழகணும்ல. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ போக போக கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு போயிட்டு வரவா? பை.